அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம சூப்பராக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். செம்ம சூப்பரான ரெசிபிங்க. ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்க பொருளே வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் இருக்க பொருளே வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு இது செம்மையாக இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் கிரேவியை அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குறது கடலை எண்ணெய் தான். நான் இவ்வளோ தாங்க எண்ணெயே சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மிளகு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இவ்வளோ தான் நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க, இதுதான் ரொம்ப முக்கியங்க. நல்லா வதக்கினா மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. நம்ம கட் பண்ணி சேர்க்குறதோட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கிரேவி சூப்பராக வரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதோட பச்சை வாசனை போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் தெளிஞ்சு வரணும், அதுக்கு நல்லா வதக்கிடலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் பொடிகள் சேர்க்க போகிறோம். பொடிகள் என்னென்னா மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கணுங்க. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை, நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் தண்ணியே சேர்த்துருக்கேன். இப்போ நான் அடுப்பு சிம் பண்ணிட்டேங்க. ஒரு தொக்கு மாதிரி நமக்கு வரணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போது அடுப்பு சிம் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போது மூடி போட்டு மூடிடலாம். 1 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இது கொதிக்க விடலாங்க. ஒரு தொக்கு மாதிரி நமக்கு வரணும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஒரு தொக்கு மாதிரி நமக்கு வந்திருக்கு. எண்ணெய் கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இப்போது நம்ம க்ரீம்லாம் சேர்க்க போகிறது கிடையாது, பட்டர் சேர்க்க போகிறது கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கு பதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் பால் இருக்கும், பாலாடை கண்டிப்பாக அதில் விழுகும் இல்லையா, அதுதான் நான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பாலாடை எடுத்துக்கோங்க, அதான் டேஸ்ட் கொடுக்கும். பாலாடை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடணுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கணும். முடிஞ்சால் அடுப்பு ஆஃப் கூட பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடணுங்க. ஆடை எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும். கடலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க, பட்டர் சேர்ப்பாங்க, அதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்துருச்சு இல்லையா. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்துட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காக இருக்குது, கொதிக்கணும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதோட வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோங்க, அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மூடி போட்டு மூடிடலாங்க. கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாம்.
கொதி வந்துருச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டும். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகட்டும். ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ கலந்து வர்றேன், உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காயிருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். முதல்ல நம்ம பன்னீர் சேர்த்துட்டோம் அப்படின்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாயிரும், பன்னீர் சாஃப்டாகவே இருக்காது. லாஸ்ட் இந்த மாதிரி சேர்க்கறனால பன்னீர் வந்து ஹார்டாக ஆகவே ஆகாதுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சேர்க்குறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ரொம்ப நேரம் கொதிச்சு அப்படின்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இன்னும் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. நம்ம பால் ஆடையெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்களே பாருங்கள். எண்ணெய்லாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்த்தோம், கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்தோம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு அப்படின்னு. இது காரணம் என்னென்னா நம்ம பால் ஆடை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வர எண்ணெய் தாங்க இது எல்லாமே. நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான், ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் செம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்.